திருவண்ணாமலை அருகே ஓடும் அரசு பேருந்தை வழிமறித்து பயணிகள் கண்முன்னே இளைஞர் மீது அரிவாளால் சரமாரியாக வெட்டிய பதைபதைக்க செய்யும் சம்பவம் அரங்கேறியுள்ளது. பட்டப்பகலில் நடந்த கொலைவெறி தாக்குதலுக்கு காரணம் என்ன? திருவண்ணாமலை மாவட்டம் ஆனந்தல் கிராமத்தைச் சேர்ந்தவர் சிவசங்கர். சில ஆண்டுகளாக திருப்பூரில் தனியார் நிறுவனத்தில் வேலை செய்து வந்த இவர் வேறு ஒரு வழக்கு தொடர்பாக நீதிமன்றத்தில் ஆஜராவதற்காக திருப்பூரிலிருந்து அரசு பேருந்தில் திருவண்ணாமலை நோக்கி வந்ததாக கூறப்படுகிறது. பேருந்து தண்டராம்பட்டு அடுத்த குளமஞ்சனூர் நாளல் பள்ளம் பகுதியில் சென்று கொண்டிருந்த போது இருசக்கர வாகனங்களில் பின்தொடர்ந்து வந்த மர்ம கும்பல் ஒன்று திடீரென பேருந்தை மடக்கி வழிமறித்துள்ளது. கையில் அரிவாள் உள்ளிட்ட ஆயுதங்களோடு பேருந்துக்குள் ஏறிய மர்ம நபர்கள் நேராக சிவசங்கர் அமர்ந்திருந்த இடத்திற்கு சென்று அவரை சுத்து போட்டனர். பேருந்து பயணிகள் பலர் பார்த்து கொண்டிருக்கும் போதே கண்ணிமைக்கும் நேரத்தில் சிவசங்கரை குறிவைத்து சரமாரியாக வெட்டியிருக்கின்றனர். திடீர் தாக்குதலால் பேருந்திற்குள் இருந்த பெண்கள், குழந்தைகள் உட்பட பயணிகள் அலறியடித்துக் கொண்டு வெளியே இறங்கி ஓடினர். சில நொடிகளில் தாக்குதலை முடித்த அந்த கும்பல் அங்கிருந்து தங்களது இருசக்கர வாகனங்களில் ஏறி தப்பித்துச் சென்றது. ரத்த வெள்ளத்தில் உயிருக்கு போராடிய சிவசங்கரை மீட்ட சக பயணிகள் 108 ஆம்புலன்ஸுக்கு உடனே தகவல் கொடுத்தனர். விரைந்து வந்த ஆம்புலன்ஸ் ஊழியர்கள் சிவசங்கரை மீட்டு திருவண்ணாமலை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அங்கு முதல் உதவி சிகிச்சை அளிக்கப்பட்ட பின்னர் அவரது உடல்நிலை கவலைக்கிடமாக இருந்ததால் வேலூர் அடுக்கம்பாறை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு மேல் சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த தண்டராம்பட்டு போலீசார் பேருந்து ஓட்டுநர், நடத்துனர் மற்றும் தாக்குதலை நேரில் பார்த்த பயணிகளிடம் தீவிர விசாரணை நடத்தினர். அப்பகுதியில் உள்ள கண்காணிப்பு கேமரா காட்சிகளையும் கைப்பற்றி ஆய்வு செய்தனர். முதற்கட்ட விசாரணையில் திருமணத்தை மீறிய உறவு இந்த கொலைவெறி தாக்குதலுக்கு காரணம் என்று தெரிய வந்துள்ளது. அண்டம்பள்ளம் பகுதியைச் சேர்ந்த ரகு என்பவரின் மனைவிக்கும் தாக்குதலுக்கு ஆளான சிவசங்கருக்கும் கடந்த சில ஆண்டுகளாக பழக்கம் இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. இருவரும் ஒரு கட்டத்தில் ஊரை விட்டு வெளியேறி திருப்பூரில் தங்கியிருந்ததாக தெரிகிறது. இந்த விவகாரம் சமீபத்தில்தான் ரகுவுக்கு தெரிய வந்துள்ளது. ஆத்திரம் தலைக்கேறிய ரகு தனது கூட்டாளிகளோடு சேர்ந்து சிவசங்கரை தாக்க திட்டமிட்டுள்ளார். சிவசங்கர் நீதிமன்ற விசாரணைக்காக திருவண்ணாமலை வருவதை முன்கூட்டியே அறிந்த ரகு உள்ளிட்டோர் பேருந்தை தொடர்ந்து கண்காணித்து வந்துள்ளனர். குறிப்பிட்ட இடத்தில் பேருந்தை மடக்கி தாக்குதல் நடத்தியிருப்பது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. தாக்குதல் நடத்தியவர்களுக்கு உதவியாக சிலர் பேருந்திலேயே பயணம் செய்தார்களா என்ற கோணத்திலும் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த வழக்கில் ரகு உள்ளிட்ட சிலரை பிடித்து போலீசார் விசாரணை நடத்தி வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. பட்டப்பகலில் அரசு பேருந்தை வழிமறித்து பயணிகள் கண்முன்னே இளைஞர் மீது அரிவாளால் கொலைவெறி தாக்குதல் நடத்தப்பட்ட சம்பவம் திருவண்ணாமலை மாவட்டம் முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது.